சொர்க்கம் சொர்க்கம் இன்னில் உண்டோ சொர்க்கம். நான் திரும்பி வரும்போது நீ தனியாக இருக்கணும், சுமை இல்லாமல். என்ன கைவிட்டுறாதம்மா. நீ கொடுத்த குழந்தைய நீயே எடுத்துக்கோ. சுமக்க வேண்டிய நானே அதை அழிக்கணும்னா அந்த அளவுக்கு கல் நெஞ்ச காரியா என்னால இருக்க முடியல. இது ஏன் குழந்தை இல்ல, உன் குழந்தை. நீயே எடுத்துக்கோ. புருஷன் பொண்டாட்டிக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய குழந்தை ரெண்டு பேரையும் பிரிச்சிடுமோன்னு பயமா இருக்குமா. ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு இந்த குழந்தை மேல வெறுப்பு வந்துடுச்சு. எங்க உயிருக்கு ஆபத்து வந்துடுமோன்னு பயப்படுறாரு. அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால எப்படிமா தாங்கிக்க முடியும்? அம்மா, ஒரு பொண்ணுக்கு பிள்ளைய விட பூவும் பொட்டும் தானமா முக்கியம். அம்மா, நீ மாங்கல்யத்தோட இருக்கிற மாதிரி நானும் மாங்கல்யத்தோட சுமங்கலியா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பாம்மா. எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். அப்படி நீ இந்த கருவை எடுத்துக்கலன்னா எனக்கு உயிரை விடுறதை தவிர வேற வழியே இல்லை. அம்மா, இவங்க கண்ணு முழிச்சோன்னு எனக்கு சொல்லி அனுப்புங்க. சரி மேடம். நீங்களும் எதுவும் பேச்சு கொடுக்காதீங்க. அவங்க உயிரை காப்பாத்த டாக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எங்களுக்கு தான் தெரியும். இவங்களை இனிமே நீங்க தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரிங்க டாக்டர். நல்ல வேளை ஃபிட்ஸ் எதுவும் வரல. அப்படி வந்திருந்தா அவங்கள உயிரோட பாத்திருக்க முடியாது. சோ அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஜாக்கிரதையா பாத்துங்க. சரி டாக்டர். இந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே சார். வாங்க உட்காருங்க. உட்காருமா. டாக்டர் சொல்லுங்க. இப்போ வந்துட்டு போறாரு, அவருக்கு என்ன ப்ராப்ளம்? அவருக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
அவர் ஒய்ஃப் இங்கே அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு மனுஷன் அவங்க குடும்பத்தில் குழந்தை இல்லையேன்னு தவம் கிடக்குறாங்க. இவங்களுக்கு உருவான கருவை இவர் மனைவியை கலைக்க சொல்லி தொந்தரவு பண்ணியிருக்காரு. அப்படியா? ஆமாம் மேடம். சரி, குழந்தைக்கு என்ன? த்ரோட் பெயின்னு சொல்றா. அப்படியா? எங்கே ஆ காட்டுமா? கீதா, அக்கா. ஐயோ கீதா, அழக்கூடாதுமா. உனக்கு ஒன்றும் ஆகல. அதிகமா பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நாம வீட்டுக்கு போயிட்டு எது வேணாலும் பேசிக்கலாம். இல்லக்கா, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலக்கா. இப்படியே செத்து போயிடலான்னு ஆசைப்படுறேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற கீதா? நீங்க கொடுத்த குங்குமப்பூ டப்பாவை குப்பையில போட்டுட்டேன்னு என் மேல கோவிச்சிட்டீங்களாக்கா? அதுக்கு காரணம் இருக்கு. எந்த காரணமா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம் கீதா. இல்லக்கா, இப்பவே நான் சொல்லலனா எனக்கு நிம்மதியா இருக்காது. அது என்ன பெரிய விஷயம்? நீ புள்ளத்தாச்சியா இருக்கேன்னு குங்குமப்பூ கொடுத்தேன். அது உனக்கு தேவைப்படல, அவ்வளவுதானே. அதை விடு. அந்த குங்குமப்பூ பயன்படாதுன்னு எனக்கு தெரியும்க்கா. வேண்டான்னு அதை திருப்பி கொடுத்தா நீங்க வேதனை படுவீங்கன்னு தான் நான் அதை வாங்கிக்கிட்டேன். என்ன, உனக்கு பயன்படாதா? ஏன் அப்படி சொல்ற? ஆமாக்கா, என் வயித்துல வளர்ற உசுர தினம் தினம் அவரு கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் பிறந்துச்சு, ஒன்று என் உயிரை பிடிச்சிடும், இல்லை நம்ம 2 பேரும் பிரிச்சிடும். உனக்கு நான் வேணுமா, இல்லை நம்ம 2 பேரும் பிரிக்க போற அது வேணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. நான் திரும்பி வரும்போது நீ தனியா இருக்கணும், சுமை இல்லாம. ஒரு பொண்ணுக்கு பொறுக்காத பிள்ளைய விட புருஷன் தனக்கு முக்கியம். அதுக்காக எப்படிடி இப்படி ஒரு அநியாயத்தை செய்ய துணிஞ்ச? நீங்க நினைக்கிற மாதிரி நானா அதை கலைக்கலக்கா. அந்த பொறுப்பை அம்மன் கையில விட்டுட்டேன். அவ என்ன கைவிடல. கலைக்கிற பாவம் எனக்கு வேண்டாம், கொடுத்தவ நீயே எடுத்துக்கொண்டுதான் அம்மனுக்கு தினம் தினம் விளக்கேத்துன. எல்லாரும் குழந்தை நல்லபடியா பொறுக்கணுங்கிறதுக்காகத்தான் கோயிலுக்கு போவாங்க. ஆனா நான் இந்த குழந்தை பொறுக்க கூடாதுன்னு வேண்டிக்குதான் கோயிலுக்கு போனேன். அவளும் என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு அவ கொடுத்த குழந்தைய அவளே திரும்ப எடுத்துக்கிட்டா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற போராட்டத்தை எப்படிக்கா வெளியே சொல்ல முடியும்? அதான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லல. என் புருஷனே வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? சுவாதி, நீங்க உட்கார். வர. எதுக்குமா? உட்காரு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. இந்த பார், நீ எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் குறுக்க வந்துக்கிட்டே இருக்க. இது நல்லா இல்லை. வாய மூடு. நீ எல்லாம் ஒரு மனுஷன், உனக்கெல்லாம் ஒரு குடும்பம். ப்பு. உன் சொகத்துக்கு பொண்டாட்டி மட்டும் வேணும், ஆனா புள்ள வேணாம். ஆ? ஹ. என்ன புத்தி உனக்கு? அது என் சொந்த விஷயம், அதை கேட்கறதுக்கு நீ யார்? உன் அக்கா. கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற திமிரில் உன் இஷ்டத்துக்கு ஆடுறியா? கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் இல்லாம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நெஞ்சு நிமித்துக்கிட்டு என் சொந்த விஷயம் வேற பேசுற. வெக்கமா இல்ல உனக்கு?
நீ செஞ்சிருக்கிற ஈன செயலுக்கு வெளியவே தலை காட்டக்கூடாது. மருந்து பொண்டாட்டியை ப்ளீஸ் பண்ண மருந்து வாங்கிட்டு போறியா? ஒரு குழந்தைய பெத்து அதை நல்லபடியா வளர்க்க உனக்கு யோகிதை இல்லைனா உனக்கு எதுக்கு பொண்டாட்டி? உன்னால உழைச்சு சம்பாதிக்க முடியலனா உன் குழந்தைய கொண்டுடுவியா? உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கணும், வேணும்னா கழிச்சிடணுமா? பொண்டாட்டிய என்ன நினைச்ச? மனுஷன் இல்லையாவ? நீ சுவிட்ச் ஆன் பண்ண சுத்துற மெஷின் நினைச்சியா? நீ எல்லாம் உயிரோடு இருந்து என்னடா பிரயோஜனம்? எங்கேயாவது பிடித்து சாகு போ. பெத்த தகப்பங்கிற உறவையை கொச்சப்படுத்திருக்கிற நீ உயிரோடவே இருக்க வேணாம். போ போயிடு, என் முன்னாடி நிக்காத. போ போகிறல. நீ இன்னும் இங்க நின்னுட்டு இருந்த உன்னை தம்பி கூட பார்க்க மாட்டேன், வாங்கி அரைச்சிருவேன். மாங்காய் ஊறுகாயா? ஐயோ, நாக்கில் எச்சில் ஊறுதே. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் இப்போ தான் எனக்கு பிடிச்சதை பண்ணியிருக்கேன். என்ன நான் சொல்கிறது? என்னாடி ஒன்று ஆமான்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு, இப்படி வில்லி பார்வை பார்த்துட்டு போகிற? எல்லாம் என் தலையெழுத்து. உனக்கு பிடிக்குமேன்னு ஆசையாக மசால் தோசை ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஆனால் நான் உனக்கு ஏகத்தலமாக போயிடுச்சு, அப்படி தானே? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்தா வாங்கினீங்க? காசு கொடுத்து வாங்கினேன்னா இது காசு கொடுத்து வாங்கின மாதிரி தான். வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கேன்ல, அவங்ககிட்ட வட்டி பணத்தை கலெக்ட் பண்ண போனால் எங்கே பணத்தை திருப்பி தரானுங்க. இந்த மாதிரி பண்டமாக கொடுத்து ஏமாத்திடுறானுங்க. கொஞ்சம் நாக்கு சுருட்டிட்டு அந்த பக்கம் போகிறீங்களா? வயசான காலத்தில் உங்கள் நாக்குக்கு என்ன வக்கடை தேடுது? என்ன இப்போ நீ இது எனக்காக பண்ணலையா? எல்லாத்தையும் நீயே தின்னு தீக்க போறியா? எனக்கும் இல்லை. புள்ள வாயும் வயிறுமா இருக்காளே, வாய்க்கு புளிப்பு தேடுமேன்னு செஞ்சா இவரெல்லாம் முன்னாடி வந்து நிற்கிறாரு. என்னடி புருஷனோட உன் பொண்ணு உனக்கு பெருசாக போயிட்டாளா? ஆமாம், இப்போ நீங்கள் தான் வயிற்ற தள்ளிட்டு நிற்கிறீங்க. ஏன் என்னால் நிற்க முடியாதா? நின்று காட்டுறேன். இதை பாருங்க, நீங்கள் 1000 குட்டிக்காரனை போட்டாலும் சரி, உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தேவையானதெல்லாம் தோ இதில் எடுத்து வச்சுருக்கேன், எடுத்து போட்டு சாப்பிடுங்க. அதுவும் பத்தலைன்னா இதையும் கொட்டிக்குங்க. நான் இந்த ஊறுகாயை என் பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். நெல்டி, நானும் பார்க்குறேன் நீ ரொம்ப ஓவராக போகிற. ஒரு நூல் புடவை வாங்கி கொடுத்தான்றதுக்காக என் பேச்சை உதாசீனம் பண்ணுறியா? இந்த பார், நீ அவளை பார்க்க போனானா, அதுவும் நீ மட்டும் அவளை பார்க்க போனானா பிரச்சனை பெரிய விஷயமாயிடும் சொல்லிட்டேன். பெத்த தகப்பன் மாதிரியே பேசுறீங்க. ஏன் இப்படி எதிரி மாதிரி வரைஞ்சு கட்டி நிற்கிறீங்க? அவளை கூட்டிகிட்டு வந்து சீர் செய்ய வேணாம், வளகாப்பு பண்ண வேணாம். அதுக்கெல்லாம் நான் இந்த பாவிக்கு கொடுத்து வைக்கலையே. ஏதோ அவளுக்கு பிடிக்குமேன்னு இந்த மாங்காய் ஊறுகாய் பண்ணினேன், அதை கூட கொண்டு போய் கொடுக்கூடாது? அடியே மவளை பெத்தம் மவராசி, நீ மட்டும் அவளை பார்க்க போனாதான் பிரச்சனைன்னு சொன்னேன். அப்படின்னா? அப்படிதான், நானும் கூட வரேன்னு சொல்றேன்டி. நிஜமாவா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னங்க கண்டிஷன்? வெறுமே அந்த மாங்காய் ஊறுகாய் மட்டும் எடுத்துட்டு போய் அவளை பார்க்க கூடாது. அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நீ ரெடி பண்ற, எடுத்துட்டு போய் 2 பேருமா அவளை பார்க்குறோம். ஐயா கோவிந்தசாமி, நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரம் இருங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். ஏய், உனக்கு இருக்கிற ஆர்வத்துல கண்ணா பின்னான்னு எதையும் செய்யாத. எதை செஞ்சாலும் சிக்கனமா செய். என்ன நான் சொல்றது? கீதா, என்னம்மா இது? கர்ப்பமா இருக்கும்போது இப்படியே வெடி தூக்கிட்டு வருது? கூட நான் தூக்கிட்டு போறேன். யார் இதெல்லாம் தூக்க சொன்னது? வா. உட்காருமா. எப்படி இருக்கு கீதா? அப்பா நல்லா இருக்கேன்ப்பா. ஏய், இந்த ஸ்வீட் எடுத்து அவளுக்கு கொடுறி. வர இருங்க. அதெல்லாம் வேணாம்ப்பா. கீதா, பழசெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ரோஷத்தோட வேணாங்கிறியா? இதை பார், நான் உன் அப்பா, என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். நானே உன் வீடு தேடி வந்திருக்கேன்னா அதுலேருந்தே நான் திருந்துட்டேன்னு புரிஞ்சுக்க வேணாம். எனக்கும் வயசாயிடுச்சு, போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிறேன்? கணக்கு பார்த்து காசு சேர்த்து வைக்கிறலாம் யாருக்காக? உங்களுக்கு வச்சுட்டு போகிறதுக்கு தானே. என்ன நான் சொல்கிறது? மாப்பிள்ளைகிட்ட நான் மன்னிப்பு கேட்டு உங்கள் 2 பேரையும் இன்னைக்கே வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன், சரியா? இதோ பார் கீதா, நான் என்னமோ விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்காத. அப்புறம் நாங்கள் 2 பேரும் இங்கேயே தங்கிடுவோம். இனிமேல் பேரன் இருக்கிற இடத்த விட்டு நான் எங்கேயும் போகிறதா இல்லை. நீ ரோஷக்காரி,
வீம்போட இந்த கஷ்டத்தோட எங்கேயே இருந்துருவேன்னு தெரியும். ஆனால் எல்லா இருந்தும் என் பேரன் எதுக்காக கஷ்டப்படணும்? ஏய், இந்த ரோஷன் தானே வேணாங்கிறது. இந்த பார் கீதா, உங்கள் அம்மா உனக்காக ஆசையாக மாங்காய் ஊறுகாலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கா. நான் கேட்டேன், எனக்கு கொஞ்சம் கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டா. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? கீதா, உனக்கு பிடிக்குமேன்னு அம்மா பார்த்து மாங்காய் ஊறுகாலாம் பண்ணியிருக்கேன். இந்தா இது எல்லாத்தையும் எடுத்து வைம்மா. இங்கே பாரு, உங்கள் அப்பா மேலே இருக்க கோவத்தில் என் மேலே காட்டக்கூடாது என்ன? ஏய், என்னடி நீ அவன் மறந்து போயிருக்கிற கோபத்தை ஞாபகப்படுத்துற? அவளுக்கு ஒன்றும் என் மேலே கோவமே கிடையாது. அம்மா கீதா, உனக்கு அப்பா மேலே ஒன்றும் கோவம் இல்லைல்ல? கீதா, கீதா என்னம்மா? கீதா என்னமாச்சு? ஏன் அழற? கீதா, கீதா, கீதா என்னம்மா? ஏன் அழற? என்னங்க இது? ஏன் அழறான்னு தெரியலையே. கீதா எதுக்குமா அழற? கீதா என்னம்மா? என்னன்னு தான் சொல்ல. கீதா. சொன்னதானே எங்களுக்கு தெரியும். என்னங்க இதெல்லாம்? கீதா, கீதா, கீதா எழுதுருமா. என்னம்மா? ஆ? என்ன ஆச்சு? எனக்கு இதெல்லாம் எதுவுமே கொடுத்து வைக்கலமா. என்னம்மா சொல்ற? இது எதுவுமே எனக்கு தேவைப்படாதுமா. என் வயிறு சுத்தமாயிடுச்சு. நேத்து தாமா நான் ஆஸ்பத்திரில இருந்தே வந்தேன். Oh